இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி தாவேகா வந்து சரியாக எதுக்கும் குரல் கொடுக்கல, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் அவங்களுக்கு வந்து பெரும் பட்டாளம் வருது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் வந்து வராரு, எலெக்ஷன் இவருக்கு என்ன தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அனுபவம் இல்லை, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க எல்லா கட்சியிலையுமே எடுத்துக்கோங்க. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே பாரதிய ஜனதாவும் சரி, இன்னும் காங்கிரஸாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருந்து அது வந்து ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு போய் ஒரு விஷயத்தை சேர்க்குறோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் ஈஸியாக போய் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்குது. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக வந்து இப்போ பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு 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 விஷயமா இருக்கட்டும், அரசியல் வந்து பெரிய ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது மைனாரிட்டி இருக்கக்கூடிய, அதாவது ஓட்டு போட தகுதி பெற்ற புது ஓட்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் ரீச் ஆக என்னன்னே தெரியாது. ஆனால் போயிட்டு வீட்டில் சொல்கிறதான் போய் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்து அதெல்லாம் மாற்றிட்டாரோ அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்குது. அப்படின்ற மாதிரி மக்களோட மனசில் நிலவர ஒரு விஷயமா இருக்குது. சில செய்தியாளர்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்குடைய ஒரு பேச்சாக எதிர்பார்க்குறேன். இன்னும் இந்த அருமையான கேள்வி. இதுக்கு வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. பல விதத்துல வந்து இந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம இங்க நிக்கிறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு நிழல் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு நிஜ வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. ஆனா நிஜ வாழ்க்கையிலும் இன்னும் நிழல் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அந்த டயலாக பேசிக்கிட்டு இருந்தா அங்க வந்து வேலை நடக்க போறது கிடையாது. ஏன்னா இது நிஜ வாழ்க்கை. இங்கதான் வந்து உங்களுடைய அந்த தலைமைத்துவத்தை நீங்க நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டாயத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை நம்பி இருக்கிற பல கோடி ரசிகர்கள் உங்கள் பின்னாடி நிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எத்தனை பேரு நம்மளுக்கு தெரியாது. ஆனா உலகம் ஃபுல்லா பல கோடி இருக்கிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்தை கிடையாது. மிக சிறந்த நடிகர், மிக சிறந்த டான்சர், மிக சிறந்த பாடகர், இப்படி பல விதத்திலையும் உங்களுடைய நடிப்பு திறமையை பல விதத்துல நீங்க எக்ஸிபிட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா என்டர்டைன் பண்ணிருக்கிறீங்க. இதற்கு உங்களுக்கு மேலாக இருந்தவர்களாம் அரசியல்ல இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா இப்போது நம்மளுடன் இருக்கும் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய கமல்ஹாசன் அவர்கள்லாம் உலக நாயகன் சொல்லுவோம் நம்மலாம். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பையும் திறமையும் பாராட்டி பேசுவோம். அவரும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அரசியலில் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு. அவர் பின்னாடி போன பல கோடி ரசிகர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்.